உன்னோட இந்த ஒரு ஓட்டு இந்த நாட்டோட தலையெழுத்தே மாற்ற போகுது. வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 23ங்க. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே. ஸோ நம்ம தமிழர்களுக்கான முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போது இந்த கட்சிக்காருக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்காருக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல வரல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, 18 வயசுக்கு மேலே ஆனவங்க தான் ஓட்டு உரிமைன்னு ஏன் சொல்கிறாங்க? 18 வயசு மேலே ஆயிடுச்சுனாலே எந்த ஆட்சி வரணும், யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கிறதால 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடணும்னு சொல்லி உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்கள். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்பா சொன்னான், தாத்தா சொன்னான், பாட்டி சொன்னாங்க, அவங்களுக்கு போட்டுடலாம், இவங்களுக்கு போட்டுடலாம், நம்மளோட மாமா இந்த கட்சியில் இருக்கிறாரு, நம்மளோட சித்தப்பா இந்த கட்சியில் இருக்கிறாரு, நம்மளோட அப்பா இந்த கட்சியில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டுலாம் யாரும் போடாதீங்க. இன்றைக்கி யோசித்து முடிவெடுக்கிற ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் உன்னோட ஆட்சி. அடுத்து வர 5 வருஷம் ஆச்சு நீ எடுக்கிற அந்த முடிவில் தான் இருக்குது. ஸோ யோசித்து முடிவெடுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் முடிவெடுக்க போகிறது மொத்தம் 5 வருஷத்துக்கு அவங்க தான். ஸோ யோசித்து யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும், யாரும் நல்லாச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசித்து முடிவுங்க. யார் சொல்லி யோசித்து பாருங்கள். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு 5 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் உங்கள் வீட்டு படியேறி வந்து உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்களா? ஆனால் இந்த ஓட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்க வீட்டு வாசல்லே வந்து எல்லா கட்சிக்காரங்க வந்து போகிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எடுக்கிற முடிவு வந்து உங்கள் கையில் இருக்குது. யாருக்கும் வந்து இது உங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும்னு எந்த கட்சிக்காரனும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. ஸோ முடிவெடுங்க, யோசிச்சு பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஓட்டை போடுங்க. இந்த எலெக்ஷன் பூத்தாண்ட போயிட்டு 5 செகண்ட் யோசித்து யாருக்கு போடுறோன்ற முடிவில் தான் இருக்குது நம்மளோட தலையை யார் கையில் அடமானம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை.